வணக்கம். வரலாறு என்பது கிமு, கிபி 1000 வருடம், 2000 வருடம் அப்படியெல்லாம் இருந்தால் தான் வரலாறா? சமீப காலத்தில் நிகழ்ந்ததெல்லாமும் வரலாறா இருக்கலாமே. அதனால் இன்னி எபிசோட் 30 வருடங்கள் முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி. அதாவது கூவம் நதி ஒரு 15 நாட்களுக்கு எப்படி ரேடியோ ஆக்டிவாக மாறியது அப்படி என்பது தான் கதை. வாங்க அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூவம் நதி எல்லாரும் அறிந்ததே. சென்னையில் எந்த ஆறை நீங்கள் காமிச்சு இதுக்கு என்ன பேருன்னு கேட்டாலும் மக்கள் அது எல்லாத்துக்குமே கூவம் அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் பார்க்க போனால் 3 பெரிய ஆறு, ஒரு பெரிய வாய்க்கால், அதாவது கோசஸ்தலை ஆறு, கூவம், அடையாறு 3, அதே போல் பக்கிங்ஹாம் கால்வாய், 4 பெரிய வாட்டர் பாடிஸ் இந்த நகரத்தில் இருக்கின்றன. அதாவது மாசு நிறைந்த நீர் இருக்கிறதுனால, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே மக்கள் கூவம் அப்படின்னு பெயர் வைத்து விட்டாங்க. இந்த கூவம் நதி 72 கிலோமீட்டருக்கு ஓடுற ஒரு நதி, சிறிய நதி தான். இதோடைய பெரும்பாலும் இதோடைய பகுதி எல்லாமே சென்னை நகரத்துக்குள்ளே தான் இருக்கிறது. 32 கிலோமீட்டர் சென்னைக்குள்ளேயே இருக்கிறது. சென்னைக்கு வெளியில் இருக்கிற பகுதியில் போய் கூவம் நதியை பார்த்தீங்கன்னா இதுவா கூவம் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். அவ்வளவு அழகாக துப்புரவாக இருக்கிற நதி சென்னைக்கு வந்த உடனே அது ஒரு வெறும் சாக்கடையாக மாறிவிடுகிறது. இது சாக்கடையாக மாற்றினதுக்கு கிரெடிட் நம்ம தான் எடுத்துக்க முடியும். மக்களால் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுருக்க முடியும். கூவம் நதியில் எப்போவுமே மாசு படைத்த நீர் தான் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்த விஷயமே. ஆனால் கதிர்வீச்சு, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மிக அபாயகரமான ஒரு குவாலிட்டியும் அந்த நதியில் இருந்ததுன்னா அது எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒரு தன்மையும் அந்த நதிக்கு ஒரு 15 நாட்களுக்கு 1993ஆவது ஆண்டு அது எப்படி நடந்தது? 1980களில் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், அதாவது ONGC அப்படிங்கிற இந்திய நிறுவனம் காவேரி நதிக்கரை, அதற்கு பிறகு கடற்கரையில் எந்த இடத்துலலாம் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்ட் செய்து கொண்டிருந்தது. அதற்கு உதவியாக ஒரு அமெரிக்கன் கம்பெனியும் இருந்தது, ஹாலிபர்டன் ஆஃப்ஷோர் சர்வீசஸ் அப்படி என்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அந்த நிறுவனத்துடைய அலுவலகம் சென்னையில் தான் இருந்தது. அந்த அலுவலகத்தில் இந்த எண்ணெய் எங்கே கிடைக்கிறது, இந்த எரிவாயு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உபயோகிக்கப்பட்ட சில ரசாயன பொருட்கள் இருந்தன. அதில் 2 ரசாயன பொருட்கள், ஒன்று பேர் சீசியம், மற்றொன்று பேர் அமெரிசியம் பெரிலியம். இது 2ம் இருந்தது. இது கதிர்வீச்சு சக்தி படைத்த ரசாயன பொருட்கள், அதாவது ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள். மிகவும் ஜாக்கிரதையாக இதை கையாள வேண்டும். இந்த கதிர்வீச்சு எக்ஸ்போஷர் நிறையாக ஆகிவிட்டால் அந்த மக்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம், புற்றுநோய் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் இந்த கெமிக்கல்ஸுடைய இறக்குமதியே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் மூலமாக தான் செய்து கொண்டிருந்தது. ஒரு சிறிது அளவில் அந்த ரசாயன பொருட்கள் இந்த நிறுவனத்துடைய அலுவலகம்ல இருந்தது. அந்த அலுவலகத்தில் செப்டம்பர் மாதம் 1993ஆவது வருடம் அந்த அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவருக்கு மாற்றம் கொடுக்கப்பட்டது, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டது. அவருக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் கோபம் அவர் உடனே அந்த ரசாயன பொருட்களிலிருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்து திருடிவிடலாம் அப்படி என்கிற முடிவுக்கு வந்தார். இதனால் அவருடைய டிரான்ஸ்ஃபருக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் அதை அப்போது யோஜனை செய்யவில்லை அப்படி என்பது தான் நமக்கு தெரிய வருகிறது. அவர் தனியாக இதை செய்ய முடியாது என்று அறிந்து கூடவே 2 சகாக்களையும் கூட்டிக் கொண்டு விட்டார். இவர்கள் 3 பெயர்களும் ஒரு சிறிதளவில் அந்த அமெரிசியம் பெரிலியம், சீசியம் இந்த 2 ரசாயன பொருட்களையும் திருடி அவை வைத்திருந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பியை எடுத்துக்கொண்டு அந்த டப்பியை ஒரு துணியால் தைக்கப்பட்ட ஒரு உரையில் வைத்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இரவோடு இரவாக ஸ்கூட்டரில் அதுவும் எப்படி வந்தார்கள், ஒரே ஆள் அந்த என்வெலப்பை எடுத்துக்கொண்டு வந்தால் அவருக்கு புற்றுநோய் வந்துவிடும் என்று பயந்து ஒவ்வொருத்தரும் கைமாறி மாறி அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எடுத்துக்கொண்டு வந்த பிறகு நேப்பியர்ஸ் பிரிட்ஜ், அதாவது மெரினா கடற்கரை அருகே இருக்கிற நேப்பியர் பாலம் வந்த உடனே அவர்களுக்கு என்ன தோணித்தோ உடனே அந்த என்வெலப்பை கூவம் நதியில் வீசி எறிந்து விட்டார்கள். மறுநாள் காலை அந்த நிறுவனத்தில் அதோடைய அலுவலகஸ்தர்கள் வந்த உடனே அந்த கெமிக்கலில் ஒரு பகுதி காணவில்லை என்று தெரிந்துவிட்டது. ஏனால் அது மிகவும் சிறிய அளவில் தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதில் ஒரு டப்பி காணவில்லை என்று உடனே அவர்கள் பீதி அடைந்து உடனே தமிழக போலீஸுக்கு விசாரணைக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அடுத்த நாள் இந்த 3 பெயர்களும்
அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகு இந்த என்வலப், அதாவது அந்த ரசாயன பொருள் திருடப்பட்டு அந்த என்வலப் கூவம் நதிக்குள் தான் விழுந்திருக்கிறது என்று தெரிய வந்தது. இது செப்டம்பர் மாதம் கடைசி வாரங்களில் தெரிய வந்தது. கூவம் நதியில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், சகதிதான் மிகுதியாக இருக்கும் ஒரு நதி. இதை பற்றி பல பேர் கம்ப்ளைண்ட் செய்யலாம். ஆனால் அந்த தருணத்தில் இந்த என்வலப் அந்த தண்ணீரில் விழுந்த உடனே அதில் சகதி மிகுதியாக இருந்த காரணத்தினால்தான் ஊரே தப்பித்தது. ஏன் என்று கேட்கிறீர்களா? அதில் நீர் இருந்திருந்தால் அந்த என்வலப் சமுத்திரத்துக்கு போய்விட்டு இருக்கும். கடலில் இருந்து ஒரு நாளும் அதை எடுத்திருக்க முடியாது. இந்த சகதியில் அந்த என்வலப் சிக்கி கொண்டு ஒரு 10 அடி கீழே இறங்கிவிட்டது. அதே இடத்தில் இருந்தது. ஆனால் அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய விஷயமாக ஆகிவிட்டது. உடனே அட்டாமிக் எனர்ஜி கமிஷனிலிருந்து தில்லியிலிருந்து மக்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், மும்பையில் இருக்கும் நிறுவனம், இந்திய நிறுவனம், அங்கிருந்தும் மக்கள் வந்தார்கள். பாருங்கள், 2-3 பேர்கள் செய்த ஒரு சிறிய திருட்டினால் எத்தனை பேர் சென்னைக்கு வர வேண்டி வந்தது என்று. அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கிடையாது. அதனால் இப்பொழுது ஒரு நியூஸ் பரவற அளவுக்கு அந்த காலத்தில் அது பரவலை. ஆனால் பிரிண்ட் மீடியாவில் இதை பற்றி ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பித்தது. உடனே சென்னையில் மக்களிடம் பெரிய பீதி அடைந்து விட்டார்கள் சென்னையுடைய மக்கள். இதனால் என்ன நடக்குமோ, யாருக்கு புற்றுநோய் வந்து விடுமோ, யாருக்கு உயிருக்கு ஆபத்து வருமோ. ஆனாலும் ஒரு இடத்தில் ஆபத்து இருக்கிறது என்றால் மக்கள் உடனே அந்த இடத்துல போய் பார்ப்பார்கள். இந்த நேப்பியர்ஸ் பிரிட்ஜ் அருகே ஏராளமாக கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டது. அதனால் தமிழக போலீஸ் உடனே ஒரு புது உத்தரவை இட்டது. அந்த நேப்பியர்ஸ் பிரிட்ஜ் டிராஃபிக்குக்காக மூடப்பட்டது. அதற்கு பிறகு அந்த இடத்தில் பெரிய வெளிச்சமுடைய லைட்டெல்லாம் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இரவு வேளையில்தான் வேலை தொடங்கியது. அந்த என்வலப்பை நதியிலிருந்து எடுக்க வேண்டும். இதற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கிரேனை அந்த நதிக்குள் இறக்கினார்கள். அதற்குள் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மக்கள் அந்த என்வலப் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அதை எப்படி வெளியே எடுப்பது? வெளியே எடுக்கும் பொழுது அந்த என்வலப் இத்தனை நாள் தண்ணியில் இருந்ததனால் அது மக்கி போய் கிழிந்து விட்டது என்றால் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பிகள் எல்லாம் நதியோடு கலந்துவிடும். அதை எப்படியாவது ஒரு ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும். அப்பொழுது ஐஐடி மெட்ராஸ் மக்களை கூப்பிட்டார்கள். அவர்கள் வந்து ஒரு ஸ்டடி செய்து எந்த பகுதியில் அந்த என்வலப் இருக்கிறதோ அதை சுற்றி இரும்பால் செய்யப்பட்ட ஒரு சிலிண்டரை இறக்கினார்கள். அந்த சிலிண்டர் அக்டோபர் மாதம் ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி கூவம் நதிக்குள் இறக்கப்பட்டது. இறக்கிய பிறகு தமிழ்நாடு தீ அணைப்பு படை, அதாவது ஃபயர் சர்வீசஸிலிருந்து மக்கள் வந்து அந்த சிலிண்டருக்குள் இருக்கும் தண்ணீரை எடுத்து வெளியே தள்ளினார்கள். அதற்கு பிறகு அந்த என்வலப் வெளியே எடுக்கப்பட்டது. அதை எடுத்து கொண்டு போய் மறுபடியும் அந்த கம்பெனியிலேயே சேர்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு கோர்ட்டில் விசாரணை நடந்தது. இந்த 3 பெயர்களுக்கும் 4 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்தது. இந்த ஒரு எபிசோட் இந்த கூவம் நதியில் இப்படி நடந்தது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? நானும் இதை பற்றி மறந்தே போய்விட்டேன். ஆனால் ஒரு வாரம் முன்னாடி வில்லியம் சதீஷ் என்பவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். சார், நீங்கள் பழைய கதையெல்லாம் வரலாறில் ஆராய்ச்சி செய்து கொண்டு வரீங்க. 1993 வருடம் இப்படி நடந்ததே உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என்று கேட்டார். 1993 வருடம் அக்டோபர் மாதம் அந்த 10-11ஆம் தேதி. அப்பொழுது சென்னையுடைய நாளிதழ்கள் எல்லாமே இதை பற்றி தான் ஒரே சர்ச்சை, ஒரே பரபரப்பு. அதனால் ஒரு மறக்க முடியாத விஷயம் அந்த டைமில் நடந்தது. ஆனாலும் நான் அதை கம்ப்ளீட்டாக மறந்து போயிருந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு வில்லியம் சதீஷ், இந்த எபிசோடு எனக்கு திரும்பி நினைவு கூறினார். அதனால் நான் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் செய்து கொண்டிருக்கிறேன். இதே போல் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோடு மீட் பண்ணலாம். வணக்கம்.